ஊத்தங்கரை அடுத்த மங்களம் ஊராட்சிக்குட்பட்ட ஊத்தங்கால் கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கால் மற்றும் வாய் நோய் கோமாரி தடுப்பூசி முகாம் கால்நடை மருத்துவர் கவிதா தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒரு நாளைக்கு 100 முதல் 200 கால்நடைகளுக்கு கோமாரி போடப்பட்டு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்நிகழ்வில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பச்சையப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாஜலபதி திருக்கோவில் ஆனி பிரமோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 34 ஜோடிகளுக்கு இலவச திருமண நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள சோழீஸ்வரர் கோயிலில் நடைபெற்றது. இந்த திருமணத்தை தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு மணமக்களுக்கு தாலியை எடுத்துக் கொடுத்து இலவச திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்து தெரிவித்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நாயக்கனி பிரியால் கிராமத்திலிருந்து தாப்படூர் வழியாக அடிக்காமலை கிராமத்திற்கு ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ காக்கண்ணன் புதிய வழித்தடத்தில் மினி பேருந்து சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதன்முதலாக அடிக்காமலை கிராமத்திற்கு மினி பேருந்து வருவதை அறிந்த கிராம மக்கள் மிகுந்த உற்சாகத்தில் ஆரத்தி எடுத்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே சாத்தனூர் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவிலில் மிக சிறப்பாக கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், சார் ஆட்சியர் ஆனந்த் சிங், சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், மணிகண்ணன், பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை J8 நீலாங்கரை காவல் நிலையத்தில் நீண்ட நாட்களாக உபயோகமற்ற நிலையில் இருந்த ஆவணங்கள் இல்லாத உபயோகமற்ற இருந்த வாகனங்களை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள மைதானத்தின் அருகில் உள்ள காலி மனையில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் அந்த வாகனத்தை சுற்றி குப்பைகளும் மர இலைகளும் விழுந்து குப்பை மேடாக காட்சியளித்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென அந்த குப்பைகளுக்கு இடையே ஏற்பட்ட தீயினால் சுமார் 10 இருசக்கர வாகனங்களும் தீயில் கருகியது. கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட உப்பிலிப்பாளையத்தைச் சேர்ந்த தங்கமணி என்ற மூதாட்டி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் தன்னிடம் செல்லாத 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் உள்ளதாகவும் அதை மாற்றி தனக்கு உதவுமாறு மனு அளித்திருந்தார். இந்த தகவலை அறிந்த சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் மூதாட்டி தங்கமணியின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவருக்கு தனது சொந்த நிதியில் இருந்து 15000 ரூபாயை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்தவர் சென்னையைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஜெயச்சந்திரன் என்பதும் இவர் மது பழக்கத்திற்கு அடிமையானது என்பதும் தெரியவந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கள்ளாவி ரயில் நிலையம் அருகே ரயில் தண்டவாள பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பத்தூர் ரயில்வே போலீசார் சடலத்தை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விவசாய பொருட்களை பதப்படுத்தும் உணவு பூங்கா கட்டுமான பணிகள் பாதியில் நின்ற நிலையில் பணிகளை முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர மக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் காய்கறிகள், பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் பல நேரங்களில் வீணாகிறது என்றும் விரைவில் இதற்கான நிதியை ஒதுக்கி பணிகளை முடிக்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூரில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 14 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் புதுமண தம்பதிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் இந்நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் கங்கலாஞ்சேரி வெற்றாற்று பாலம் சேதமடைந்துள்ளதால் கனரக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதனால் அவ்வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் என பல தரப்பட்ட மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் அழகுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பள்ளி கட்டிடத்தை சீரமைத்து தரக்கோரி பள்ளியின் முன்பு பெற்றோர்கள் தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கப்படவில்லை எனில் அழகுப்பட்டியை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். நாங்கள் பண்ணியிருக்கோம். கிராம சபை கூட்டத்தில் ஒவ்வொரு டைம் போய் லெட்டர் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். வீடியோட்டே போய் சொல்லியிருக்கோம். வீடியோ 2 டைம் வந்துட்டு போயிருக்காரு. இப்போ ரீசன் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்துட்டு போய் 10 நாள் கழிச்சு வாரேன்ட்டு போனது இன்னும் வரைக்கும் வரவே இல்லை. இந்த போர்டு விழுந்து கூட நாங்கள் போய் திருப்பி போய் டீச்சர் சொல்ல போனாங்க. அவர் வெளியில் போயிட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க. திருப்பி நாங்கள் போகலை. இப்போ இந்த மாதிரி ஓடு சரிஞ்சு இப்போ விழுற கண்டிஷனில் இருக்குது. அந்த சைடு வந்து ஓடு விழுற கண்டிஷனில் இருக்குது. திருப்பி அவங்க வந்து வரவே இல்லை, ஆள் அனுப்பவே இல்லை. அவங்க இப்போ இன்னைக்கு அனுப்பியிருக்கு. இதுக்கு என்னென்னு முடிவு பண்ணாமல் நான் அனுப்பக்கூடாதுன்னு முடிவில் இருக்கோம். நாங்கள் இனி நாளைந்து ஸ்ட்ரைக் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை சிதைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் அடிக்கடி விபத்து நிகழ்வதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுங்க கட்டணத்தை உயர்த்து நெடுஞ்சாலை ஆணையம் சிதைந்த சாலையை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை சாலக்குடி சாலையில் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை காட்டு யானை விரட்டியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் அப்பகுதியை கடக்கும் சுற்றுலா பயணிகள் கவனத்துடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பூரில் ரோபோட் செயல்பாடு குறித்து விளக்கும் வகையில் எளிய வடிவிலான ரோபோட் பொம்மையை தனியார் பள்ளி நிர்வாகம் அறிமுகம் செய்து வைத்துள்ளது. மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படும் வகையில் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் நாள்தோறும் ரோபோ மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். டெவலப் பண்ணி ஹியூமனாய்டு ரோபோவா வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த ஹியூமனாய்டு ரோபோ வந்து அப்படின்னு கேட்டோம்னா ஒரு குழந்தை கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே வந்து அந்த ரோபோ வந்து பதில் சொல்லும். அது இல்லாம அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த சந்தேகத்தை உடனடியா வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ரோபோனால வந்து தீர்க்க முடியும். ஹியூமனாய்டு ரோபோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் கத்திருப்பாங்க. அந்த ஹியூமன் கத்துக்கிட்ட விஷயத்த வந்து ஹியூமன் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல கொடுக்க முடியாத ஒரு ஆன்சரை கூட வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோ வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆன்சர் வந்து ஈஸியா கொடுத்துட முடியும். அப்ப அந்த ஹியூமனாய்டு ரோபோ வந்து ஆன்சர் கொடுக்கிற போது அந்த குழந்தைங்க வந்து அந்த இடத்துல ஈஸியா அந்த குழந்தைங்க ஆன்சரை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆன்சரை தெரிஞ்சுக்கிறதோடு மட்டுமல்லாம எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அந்த குழந்தைங்க கத்துக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல நம்மளும் அதே மாதிரி வந்து ஒரு எல்லா விஷயங்களையும் கத்து தெரிஞ்சிருக்கிறது மூலமா தான் வந்து நம்ம ஒரு ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திறனை வந்து குழந்தைங்க வந்து ஈஸியா வளர்த்துக்க முடியும். சென்னை மணலியில் சுத்தம் நம் அனைவரின் பொறுப்பு என்ற உறுதிமொழியுடன் மத்திய அரசின் ஸ்வாத்சதா பக்வாடா திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. சிபிஎல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தினை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மாணவ மாணவிகளுக்கு சாப்பிடும் பொழுது அளிக்கப்படும் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்ஓ வாட்டராக இருக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்களுக்கு அவர் வலியுறுத்தினார். ரயில்வே நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட ரயில் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் சங்கு ஊதும் நூதன போராட்டம் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலம் திடீரென உடைந்ததால் அவ்வழியாக தண்ணீர் ஏற்றிச் சென்ற வாகனம் கடலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக வாகனத்தில் இருந்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சேதமடைந்த பாலத்தை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 50 ஆண்டுக்கும் மேலாக வாழ்ந்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மனுக்களை பெற்றுக்கொண்டு 1 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 5 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பட்டு வேட்டி சட்டை, பட்டு புடவை, 4 கிராம் தங்கம், கட்டில், மெத்தை, பீரோ, குத்துவிளக்கு மற்றும் சீர்வரிசை பாத்திரங்கள் உள்ளிட்ட 60,000 ரூபாய் மதிப்பில் 30 வகையான சீர்வரிசை பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. தேனி அருகே கம்பம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனமும் பேருந்தும் தீப்பற்றி எரிய தொடங்கியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பயணிகள் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு பேருந்தில் இருந்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தங்கக்கடன் ஏடிஎம் திட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பரமக்குடி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நிர்வாக இயக்குநர் இந்த தங்க நகை ஏடிஎம் எனும் திட்டத்தை தொடங்கி வைத்த நிலையில் இந்த திட்டப்படி 12 அல்லது 13 நிமிடங்களில் தங்க நகை கடன் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டில் சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் மூதாட்டி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் விரைந்த தீயணைப்பு படையினர் சிலிண்டர் வெடித்த பகுதியில் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை பரவாமல் கட்டுப்படுத்திய நிலையில் இச்சம்பவம் குறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 112 கிலோ ஹான்ஸ் புகையிலையை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்டு மணலூர் கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் மீது ஆவினங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அநாகரிகமாக பேசிய திமுக எம்பி ராசாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். பாஜக பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் காயத்ரி சீனிவாஸ் தலைமையில் நடைபெற இருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை அனுமதிக்காத நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்டையார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டனர். சென்னை திருவொற்றியூரில் வீட்டில் பதுக்கி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த ராஜா என்ற ஐடி ஊழியரை போலீசார் கைது செய்தனர். கைதான ராஜாவின் மனைவி அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் ராஜாவுக்கு உடந்தையாக இருந்த ஹரிஹரன் என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் சாலையில் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள பழைய பேப்பர் கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் இருப்பினும் முன்னதாக தீயில் கருகி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமானது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் குடியிருப்பு பகுதியில் உலா வந்து வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. தொடர்ந்து சிறுத்தையை வனத்துறை அதிகாரிகள் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்று உரிய மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டு சிறுத்தையை வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே முள்ளூர் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி வாசிகள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் வனத்துறையினர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். உயிரிழந்த அஜித்குமாருக்கு நீதி கேட்டு கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் அதிமுக மாணவரின் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் புவனகிரி நகரில் பரவலாக மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், பேருந்து நிறுத்தம், டீக்கடை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளது.
கோவையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒரே மேடையில் 50 ஜோடிகளுக்கு சீர்வரிசைகளுடன் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதில் சிரவையாதீனம், மாநகராட்சி துணை மேயர் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய நிலையில் புதுமண தம்பதிகளுக்கு கட்டில், பீரோ, மெத்தை உட்பட பல்வேறு சீர்வரிசைகள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சொத்து தகராறு காரணமாக கடந்த 2019ஆம் ஆண்டு உடன் பிறந்த சகோதரரை கொலை செய்த வழக்கில் சகோதரி, அவரது கணவர் மற்றும் அவர்களது மகன் ஆகியோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி திருச்செங்கோடு கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கொலை செய்த சகோதரி கலா கோவை மத்திய சிறையிலும், அவரது கணவன் மற்றும் மகன் ஆகியோர் சேலம் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து மீது கார் மோதும் வகையில் வந்த நிலையில் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் செயல்பட்டு பிரேக் அடித்த நிலையில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரில் மதுபான பார்கள் அரசு அனுமதித்த நேரத்தை விட இரவு 10 மணிக்கு மேல் இயங்கி வருவதாக வீடியோ ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் தமிழர் எழுச்சி கழகம் சார்பில் மனு அளித்தனர். தனியார் பார்களின் அரசுக்கு எதிரான செயலால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து மற்றும் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பீட்டை ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பெண்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு, பஸ் ஸ்டாண்டுக்கு கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு 2 சைடும் பார் இருக்கு. அதுக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து பெண்கள், முதியவர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாருமே அதை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது, நிறைய இடையூறு, போக்குவரத்துக்கு இடையூறு முக்கியமாக இருக்குது. இதனால் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. நைட்டு காவல்துறை, நைட்டு ரோட்டு போகிற காவல்துறை பார்த்திங்கன்னா நைட்டு 10:11 மேலே ஹோட்டல் கடையில் இழுத்து மூட சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரி சட்டவிரோதமாக இயங்குகிற பார்கள் இழுத்து மூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு காவல்துறை மிக முக்கியமான காரணமாக இருக்குங்க. இதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா எங்கள் கட்சி தமிழர் எழுச்சி கழகம் சார்பாக தலைமைக்கிட்ட பேசிட்டு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்தபோது காவல்துறை கண்காணிப்பாளர் இல்லாததால் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த வெம்பக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் அடைக்கலம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் மனு அளிக்க வந்தது குறிப்பிடத்தக்கது. சஸ்பென்ஷன் செய்து மூடிடுறாங்க. மூடும்போது திருப்பி அவங்க ரிவோக் பண்ணோம்னா அந்த இதெல்லாம் வந்து சேஃப்டி, லேபர் சேஃப்டியில் போய் காட்டி தான் அந்த ரிவோக் பண்ணி தான் பண்ணணும். இவங்களுடைய தூண்டுதலால பட்டாசு மூடி இருக்கிறதுல வந்து ஏதோ ஒரு இதில் இவங்க தைரியத்தில் வந்து அவர்கள் வந்து பட்டாசு கம்பெனியை நடத்துகிறாங்க. அப்படி நடத்துகிறவங்க அதில் ஒரு ஆள் தான் இந்த அடைக்கலம். நேற்று இந்த இன்சிடென்ட் நடந்து நேற்று மதியம் வரைக்கும் அந்த பூட்டின கம்பெனியில் நடத்தினார். இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு தான் நிப்பாட்டினார். அதுக்காக தான் வந்து இன்ஸ்பெக்டர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாராங்கிறது. அதான் எதுக்காக வந்து அடைக்கலத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர். அப்போ அடைக்கலத்துக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன சம்பந்தம்? அதனால தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஒரு ஆள் செய்கிற தவறுனால எல்லா போலீஸுக்கும் பாதிப்படுறாங்க. இல்லை அவங்களுக்கு அவர் கவனிக்கிற கம்பெனிகளை விடுறாரு, கவனிக்காத கம்பெனியை விட மாட்டேங்கிறார். ஆனால் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உயிர் பயம் உள்ள மக்கள் வாழ்வாதார பிரச்சனைக்காக பண்ணுறாங்க, ஆனால் மக்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களே அந்த சில கம்பெனிகள் நடக்காட்டி அவங்களுடைய வருமானத்துக்காக இதெல்லாம் நடத்தினா என்னன்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க. அதை தவிர்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கோவையில் டெண்டரில் நிர்ணயித்த சம்பளத்தை வழங்கவில்லை என கூறி பெட்ரோலியம் லிமிடெட் நிறுவனத்தில் பணியாற்றும் லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநர்கள் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் சிலிண்டர் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என ஓட்டுநர்கள் எச்சரித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கடந்த 28ஆம் தேதி வரதட்சணை கொடுக்காமல் விஷமருந்தி உயிரிழந்த ரிதன்யா என்ற பெண்ணிற்கு நீதி கேட்டு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் திருப்பூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். வரதட்சணை என்பது குற்றம் என்று அரசு பிரச்சாரத்தை மக்களிடமும் மாணவர்களிடமும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பிட்ட இந்த வழக்குல கணவரும் கவின்குமாரும் அவருடைய தந்தையும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தாயார் சித்ரா தேவி இன்னும் கைது செய்யப்படல. இந்த குற்றத்திற்கு, இந்த வரதட்சணை கொடுமைக்கு இந்த ரிதன்யா அவர்களை மன ரீதியாக, உடல் ரீதியாக துன்புறுத்தியது எல்லாமே
சித்ராதேவிக்கும் தெரிந்திருக்கக்கூடிய சூழல்ல அவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம். எந்த அரசியல் தலையீடும் இதுல இருக்கக்கூடாது. குடும்பத்தார் பல்வேறு விவரங்களை சொல்றாங்க, அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை சொல்றாங்க. ஒரு அரசியல் தலையீடு இருப்பதால இந்த சித்ராதேவியை கைது செய்யவில்லை என்கிற மாதிரி அவர்களுக்கு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக காவல்துறை, குறிப்பாக தமிழக முதலமைச்சர் இதில் தனி கவனம் என்பது செலுத்தப்பட வேண்டும். உடனடியாக சித்ரா கைது செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது இருக்கணும். தானும் அரசியலுக்கு வரவிருப்பதாகவும் எந்த கட்சியில் இணைவேன் என்பதை பின்னர் அறிவிப்பேன் என்று நடிகை அம்பிகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட இவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியல் என்ன, அரசியல் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு விதமா அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாசிட்டிவா சொல்றவங்களும் நெகட்டிவா சொல்றவங்களும் நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் வரும்போது தெரியும். எல்லாமே ஆஸ் இட் இஸ். இப்ப இருக்கிற தமிழ் மக்கள் ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு நல்லதா, கொஞ்சம் மன நிம்மதியோட உள்ள ஒரு வாழ்க்கை எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அது கிடைக்கணும்னு மற்றவங்க மாதிரி நானும் ஆசைப்படுறேன். ஸோ அதனால எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு என்னோட ஆசை. அரசியலுக்கு வர்றதுன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தங்க கேட்டாங்க, அரசியல் எனக்கு பிடிக்கும், வரணும் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு கோயிலுக்கு இந்த சுவாமி எழுதியிருக்குன்னா கண்டிப்பா வரும். அதுல எனக்கு சந்தோஷம் தான். எந்த கட்சின்றது அப்ப நான் சத்தியமா உங்களுக்கு சொல்றேன். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தேனி நகராட்சி ஆணையரின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட சோதனை முடிவுற்றது. காலை 8 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை என 11 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.